சும்மா இரு, அங்க வாக்காத. கொண்டுடைய கொண்டு ஆறு ஆடுதே நல்லா தானே இருக்கு. 4-5 துண்டை வச்சுட்டு வர முண்டை எலும்பிச்ச பழம் மாதிரி வச்சுட்டு முண்டை எடுவட்டம் போடி பூடலி முண்டை. பூழுதல்லி முண்டையா? ஆமா, நான் பூழுதல்லி முண்டை. சரி, இப்ப பாரு, நீ எத்தனையோ நாடகங்கள் பார்த்திருப்ப. டேய் தம்பி, நான் கவனமா கேட்கணும் சரியா? எத்தனையோ நாடகம் பார்த்திருப்ப. சரி, உன்னைய வாத்தி பெட்டிக்காரனே பாடுவேன். இன்னைக்கு உனக்காண்டி அருமையான பாட்டு. நானு இவன் என் தம்பி 2 பேரு இவங்க சேர்ந்து ஒரு பாட்டு பாட போறோம். இங்க பாரு, நான் ஒரு பாட்டு பாடுவேன். அந்த நீ பாட வேணாம்டா, அதுல கடைசி வார்த்தையை மட்டும் 2 பேரும் சொல்லுங்க சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான். இங்க என்னை பாக்குறியா? 2 ஸ்டெப் பின்னாடி வாவே. இந்த இப்படி கைய வை, கண்ணை மூடு, நாக்க நீட்டு, அப்படியே அந்த கடைசி வார்த்தை மட்டும் கரெக்டா சொல்லணும். வடைய விரிச்சு கிடக்கி மாட்டுறதை மாட்டு, வடைய விரிச்சு கிடக்கி மாட்டுறதை மாட்டு, எதுவும் கிடைக்கலைனா எப்படி கடைசியில நக்க விட்டுட்டேன் நீங்க. இங்க பாரு பெட்டிக்கார. சரி, உன்னைய அங்க இருந்து வா, உன்னைய நினைச்சு ஒரு பாட்டு பாடவா? அரும்பாகி முட்டாகி போவாகி போல பொன்னான பூவாகி கொடுத்த வாரே வாரே என்னடி நாங்க பேசிக்கிட்டு உனக்கு நடி? எதுக்குடி அங்க போறே? இத்தனை பேர் இருக்காங்க, அவங்கலாம் உனக்கு கண்ணு தெரியலையா? எனக்கு அவங்கெல்லாம் பிடிக்கல. அது என்ன வர்றவளுக்கு கூட அவரே பிடிக்கல, என்ன பிரச்சனை? அவர் அமுக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உன்னையே அமுக்கிட்டாரு. என்னடி கொமட்டிக்காய் சைஸ்ல இருக்கு? அடியே, இன்னொன்னு கொமட்டிக்காயை லேசா நினைக்காத. இன்னொன்னு கொமட்டிக்காய்க்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? கொமட்டிக்காய்னா என்ன? கச்சமட்டி காய். அது 5 வயசு வரைக்கும் பால் கொடுப்போம் பிள்ளைக்கு. 5 வயசு போல இன்னும் பால் வேணும்னு கேட்கும். அப்ப கடைசியில் என்ன செய்யணும்? கொம்மட்டிக்காய் சைஸ்ல வந்துடும், பால் கொடுக்க முடியாது. இறுதி அப்ப அந்த கச்சமட்டி காய்க்கு என்ன செய்யணும்? தடவிட்டோம்னா அந்த பிள்ளை பால் குடிக்காது, எனக்கு அசத்துறோம். ஆடுகாலி முண்டை முண்டை என்னடி வர்றவங்க முண்டை முண்டை எல்லாருமே ஒரு மாங்கல்யத்தோட இருக்கிறான். தலை புடிஞ்சு போகணும் பொம்பளை, சரி, தலை நிமிர்ந்து போகணும் ஆம்பளை. எப்படி எப்படி தலை புடிஞ்சு போற பொம்பளைனா எதுக்கு ஒரு ஆம்பளை அந்த காலத்துல கல்யாணம் பண்ணாங்கன்னா கால்ல மிஞ்சி போட்டுப்பாங்க. இந்த தலை புடிஞ்சு போற பொம்பளை கால்ல மிஞ்சிய பார்த்தாங்கன்னா இவர் கல்யாணம் ஆனவர், அப்ப நம்ம விலகி போகணுங்கிறதோட ஒரு மரியாதையோட போவா. நம்ம தலை நிமிர்ந்து வர ஆம்பளை பெண்ணோட கழுத்தை பார்த்தா இவ மாங்கல்யம் ஆனவ, இன்னொருத்திக்கு பொண்டாட்டி கல்யாணம் ஆனவன் நினைச்சு அவங்க ஒதுங்கி போவாராம். அதனாலதான் பெண் தலை குனிஞ்சு போகணும், ஆம்பளை தலை நிமிர்ந்து போகணும். நாங்க அத்தாடி என்னடி கரண்டுல கால விட்டாப்புல நல்லா தெரிஞ்சுக்க. அழகு வர கரண்ட்ல காலை விட்டா என்ன ஆகும்? கருப்பாயிரும். நல்லா தெரிஞ்சுக்க. இன்னும் நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறோம். இன்னும் ஒண்ணு எத்தனை நாள் தான் சொல்லி எத்தனையோ லட்சத்துக்கு இப்ப வீடு கட்டினாலும் சரி, அடுப்படி எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அடுப்படி கருப்பாத்தான் இருக்கும். அதெல்லாம் நீங்க வாழ்ந்த காலம், நீ வாழ்ந்த காலம். இப்ப எல்லாம் எந்த அடுப்படி கருப்படிக்கிறது இல்ல. கருப்படிக்காம இருக்க ஜீரோ போட்டுறோம். அதுக்கப்புறம் செவுரு பூரா டைல்ஸ் ஒட்டிடுறோம். எந்த அடுப்படியாவது இப்ப கருப்பா இருக்கா? எல்லா அடுப்படியும் வெள்ளையா கலர் கலரா இருக்கு. நீ நினைச்ச காலம்லாம் மலை ஏறி போச்சுமா? வீடு கட்டினாலும் சரி, கரண்ட் வச்சிருந்தாலும் சரி, கரண்ட் கூட வச்சிருந்தாலும் சரி, இதே சிலிண்டர் வச்சிருந்தாலும் சரி, வீட்டுக்கு முன்னாடி ஒரு அடுப்பு வச்சுட்டாங்க. அடுப்பு இல்லைன்னா உன் துடுப்புக்கே வேலை இல்லை. நம்ம அதுக்கு வந்தோம். நம்மளா எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். காட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? காவல்ல கண்ணு கருத்து வைக்க போறோம். அடியே, நீ காவலுக்கு போயிருக்கியா? நீ ஒரு நாள் கூட போனதே இல்லை. நீ போனாயா? வெறும் ஓனாயி.
போனியான்னு கேக்குறேன். ஆமாடி. காட்டுல பூரா பெருசு பெருசா இருக்கு. அடியே பூரா பெருசு பெருசா இருக்கு. முதல்ல பெருசு பெருசா தான் இருந்துச்சு. இப்ப வர வர என்னன்னு தெரியல. சொரக்க பாம்பு மாதிரி கிடக்குது. முத சாரப்பாம்பா பார்த்தேன். இப்ப பூரா சொரக்க பாம்பா கிடக்குது. எரும மாடு நான் அதை சொல்லலடி. காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்குமாம்ல. ஆமாடி. உனக்கு அந்த மிருகத்து பேர்லாம் தெரியுமா? என்ன காட்டுக்குள்ள என்னென்ன மிருகம் தெரியுமா? என்னென்ன மிருகம்? சிங்கம், பன்றி, கரடி. ஏமா 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 பாட்டுமா. நீ வசனமா சொல்லலாம். நாங்க அவ என்னோட காதலி. நான் இசை அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். எரிச்சலா இருக்கு. ஏமா இசை அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். இப்ப நான் சொல்ற மாதிரி இசை சொல்றி. இருமாடி பேசட்ட ஓ வேலை போடி. இதுவரை சொல்லி கொடுத்திருக்கேன். அதனால இசையில இப்ப இந்த பிள்ளை சொல்லுச்சுல நான் சொல்றேன் நல்லா கவனமா கேளு. சிங்கம், சிங்கம், பன்றி, பன்றி, கரடி, கரடி, யானை, யானை, புலி, புலி, சிறுத்தை, சிறுத்தை. இத வந்து இசையில சொல்லணும். நான் உனக்கு அந்த பாடலையும் சொல்றேன். இந்த பாட்டுல பாடு. என்ன தவம் செய்தேனோ. இதுல பாடு. என்ன தவம் செய்தேனோ. மிருகத்தை மிருகத்தை சிங்கம், பன்றி, கரடி. நாலாரி முண்டை. சிங்கம், பன்றி, கரடி. அப்படி வர சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி. யானை வாயில லூசு முண்டை சொல்றா பாருங்க. உங்க பாடம் நல்லா தெரியுது. இப்படி அழைத்தா நான் சொல்லி தருவேன். தப்பான விட சிங்கம், சிங்கம், பன்றி, கரடி, யானை, புலி. நீதான் எப்பயும் திருந்த மாட்ட. சரி ரைட். அடுத்து இன்னொன்னு பேசுவீங்களே. நீ வசனமாவே சொல்றீங்க. நீ விளைக்குமா என்ன? நீ என்ன எங்களை பர்ஃபார்மன்ஸ் பண்ண விட மாட்டேன். உனக்கு பொறாமையா போமா உள்ள. நாங்க நான் பாடுறேன். பூவே பூச்சூடவா இந்த நெஞ்சில் பால் பீச்சவா. என்ன மசுரா வருது? கருத்த மச்சான் கைய விட்டு பரப்படுத்த உன்னை எடுக்கத்தே போறாங்க. பொண்ணே வெள்ளாவி வச்சு தடுத்தாங்களா அந்த படிப்பிட்டியான். ஒழுக்க மாதிரி பொண்டு போடு சொல்லலாம் நாடகம் பாக்குது. சரி அப்பா உங்ககிட்ட வந்தாரா? வந்தாரி. என்ன சொன்னாரு? காதல்ல போய் கண்ணு கருத்து மாதிரி வச்சிருக்கா. இதுக்கு முன்னாடி நீ காட்டுக்குள்ள போனாயா? நான் கூட போனேன். ஒரு போனாய் தாண்டி வருது. காட்டுக்குள்ள போகணும் காவல் கண்ணு கருத்து மாதிரி இருக்கணும். எங்க தங்கப்பதக்கத்தின் மேலே தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதக்கம் போலே தங்கப்பதக்கத்தின் மேலே இந்த பட்டு
வந்த ராஜகுமாரி ஓரே அந்த வனத்தில் வந்த ராஜகுமாரி இவரையே நமஸ்காரம். என்ன ஒரு அடக்க ஒடுக்கமான பெண். நானும் இந்த உலகத்துல எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு அடக்க ஒடுக்கமான பெண்ணை பார்த்ததே இல்லை. என்னுடைய புடவை எல்லாம் ரொம்ப அழகா கட்டி இருந்திருக்கீங்க. இவன் என்னுடைய உயிர் தொழில். அடியே பேர் என்ன? நல்லாவே வேற பேர் வைப்போம். வேற என்னடி பேர் உங்களுக்கு பேர் வைக்கணும்னா ஒரே பேர் தான், குத்துராணி வைங்க. அவளை பார்க்கும் பொழுது வேற என்ன? முத்துராணி இல்ல, முத்துராணி. அவருக்கு கேட்கறது உனக்கு கேட்கலையா? செவுட்டு முண்டை. இந்த பேர்லாம் நல்லா இல்ல. நான் உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன். உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனே இறங்கி வளர்ந்த மாதிரி. ஆமா, அங்க எரிஞ்சு போச்சு. மீனாட்சி அம்மனா கிளிகளை கிழிஞ்சிருச்சா? ஆய், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இல்லைன்னா உன்னை வேலை விட்டு தூக்கிடுவேன். முதலமைச்சர் பதவி பேசக்கூடாது. இல்ல இல்ல, நீங்க வேலையை விட்டு தூக்கி விட்டுருவீங்க. பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன சொல்ல பார்ப்போம். என்னமா பெண்ணுக்கு பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன? அச்சம், மனம், பயிர்ப்பு. நாணம், ஞானம் வேற ஊருக்கு போயிட்டாப்ல. நாணம், பயிர்ப்பு. அது ஞானம் இருந்தா தானே அவன் ஞானத்தை சொல்ல போறான். அடிக்கடி போயிட்டு ஞானம் கேட்டு இருக்காப்ல. நீ அம்மாட்ட கேட்டா கேட்டு சொல்லு. நீங்க சொல்லு பாப்பா மறுபடியும். சொல்றேன், இப்ப சொல்லி கொடுத்தாருல சொல்லு. அச்சம், மனம், ஞானம், பயிர்ப்பு. சரியா? ரெண்டு பேரும் மூணு பேருமே சேர்ந்துருக்கிறோம். இன்னைக்கு கூடாம கூடி இருக்கிறோம், சேராம சேர்ந்துருக்கிறோம். விடுவோமா? அப்பா என்ன சொன்னாங்க? அப்பா சொல்ல தட்டலாமா? தாயை சிறந்தவர் கோயிலும் இல்லை, அந்த சமயத்துக்கு மந்திரம் இல்லை. போறது அதிகமா இருக்குமா? ஆனா எவ்வளவு அளவு? நீ அழகா இருக்க. நீ அழகா இருக்கீங்க. பேசிக்கிட்டே நம்ம ஏம்மா, இங்க பாருங்கம்மா, எத்தனை தண்ணி. இடத்துக்கு வந்தோடனே மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் ஒரு இடத்துல கிடக்கலம்மா, மனசு அங்கிட்டு இங்கிட்டு அலபாயிருமா. அப்படி அலைப்பாய் விடக்கூடாது. உன் மனசு எப்படி இருக்கு? நாங்கள் எப்படி இருக்கு அதே ஒரு ராணி இருக்கலாம். என்ன நீங்க ரொம்ப பவியமா பேசுறீங்க? உன்னை வேணும் அந்த மாதிரி தானே பேசணும். பேசவே மாட்டேன். அதனால அப்பா சொல்றது நம்ம காலம் வந்தாச்சு. வந்த உடனே இடத்தை பார்த்த உடனே மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த
வச்சிருக்கோம். அதான் என்ன விளையாட்டு? புடிச்சு விளையாடலாமா? புடிச்சு விளையாடுனா பூப்பந்து வேணும். ஆமா, பந்து இருக்குல்ல? இருக்குல்ல? யார்கிட்ட? இங்க இருக்குடி. எங்க இருக்கு? வச்சிருக்கேன். அப்படி சொல்லாத. அதெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சா ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆளுக்கு ஆள் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வேண்டாம். சரி, புடிச்சுக்கிட்டு அடிப்போமே. புடிச்சுக்கிட்டு அடிக்கிறதுனா கோல் வேணுமே. என்கிட்ட ஒரு கோல் இருக்கு. என்கிட்ட அடுத்து ஒரு கோல் வேணுமே. 3 பேருக்கு எனக்கு உனக்கு ஒரு கோல் இருக்கு. எனக்கு ஒரு கோல் இருக்கு. அம்மாவுக்கு எங்க போகுது? எனக்கு தலைவி. அவங்களுக்கு கோல் இல்லைன்னா நம்ம கோலே வெறுத்தோம். ஆமாடி. அதனால வேற சொல்லு. அது வேணாம். திருப்பி போக வச்சுக்கலாமா? வேண்டாம். 2 பேரும் எதுக்கு உட்காந்து ஒண்ணு கடிச்சு பணியாரம் சுட்டு விளையாடுவோமா? அம்மா அப்பா பணியாரம் வாயில வச்சாரு. உன் வாயிலே வச்சுக்க. அம்மா அப்பா அம்மா அப்பா நீ அம்மா நான் அப்பா. நான் வந்து உன்னைய சிலையாக்கிருக்கேன். அந்த பிள்ளை யாரு? பிள்ளை நானு. என்னையா நான் சொல்றது? நீ அம்மா, அந்த பிள்ளை அப்பா, நான் பிள்ளை. ஆனா எனக்கு அம்மா பிடிக்காது, அப்பா தான் ரொம்ப பிடிக்கும். என்ன விளையாட்டு முடிவு பண்ணீங்களா? என்ன விளையாட்டு? பூப்பந்து பந்து இல்லையே. இங்க வேண்டாமா, பெண்களுக்குரிய விளையாட்டு ஒரே விளையாட்டு. என்ன? கும்மி. அதெல்லாம் பழைய விளையாட்டு. பழைய விளையாட்டா இருந்தாலும் அதுதான் நம்ம பாரம்பரியம். பாரம்பரியம் இருக்கட்டும், ஆனா மனசுல உள்ள விஷயங்களை எல்லாம் சொல்லணுமா இல்லையா? ஆமா. இங்க வா, நீ யாரை காதலிக்கிறீங்க? ஒரு மாதிரி தெரியுறீங்க. நான் இப்ப யாரையும் காதலிக்கிறேன். என்ன எரிச்சலா இருக்கு. வெயிலுக்கு அப்படிதான் இருக்கு. உனக்குமா? ஏய், நீ யாரை காதலிக்கிற? ஏய், நீ யாரை காதலிக்கிற? அம்மா, நான் யாரையும் காதலிக்கல. அதுதான் நல்லது. ஒரே ஒரு ஆள். யாரு? இப்போதைக்கு யாரு? கட்டிக்கார மட்டும்தான். இப்ப சொல்ல. நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். என்ன? அது இருக்கு. நீங்க எல்லாம் காதலிக்கிறப்ப நான் காதலிக்கிறதா? அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? எப்படி? ரொம்ப அழகா இருப்பாரு. தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு. அழகாக யாரும் தூக்க விடுவாங்களா? உங்களையாவது ராத்திரில என்னைய பகல்ல தூங்க விட மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் பகல்ல காணாம வீட்டுல. இன்னும் தெரியுமா? என்னமா? நல்ல சகப்பா இருப்பாரு. சரி, அத்தாடி வந்தாலும் சிறப்பா இருப்பாரு. யாரும் நல்ல கருப்பா மாநிறமா இருப்பாரு. நல்ல உயரமா இருப்பாரு. என் ஆளு எப்படி பார்த்தாலும் 5 அடிதான் இருப்பாரு. பட்டை அடிச்சிருப்பாரு. என் ஆளு நாம போட்டிருப்பாரு. உன் காலில் விழுந்து கும்பிடுறேன். காலையில பொறப்ப பிடிச்சிட்டு போயிரு. ராத்திரி வரைக்கும் நான் கூட்டிட்டு போறேன். காலையில நீங்களே கூட்டிட்டு அதே போறீங்க. மாதிரி பேர் என்ன? கையில வேல் பிடிச்சிருப்பாரு. அவர் கையில நல்ல அமுக்கு வருமா? காலி கீழே பாம்பு இருக்கும். ஆடுவாபே, பெருகாடுவாபே, பாபே பாபே. ஏய், அடியே, பாப்பா எங்கடி? பாப்பா எங்க? கவுத்துக்குள்ள வச்சா. காலி கீழே பாம்பு இருக்கும். மயில் மேல உட்கார்ந்துருப்பாரு. நம்ம கிட்ட சேவல் இருக்கு, ஆட்டுக்கிட்ட இருக்கு. யாரு? தெரிஞ்சு போச்சு. இது யாரும் தெரிஞ்சுட்டு அவர்தான் சர்வஸ்காரு. சைடுக்கு வந்துட்டா நான் முடிச்சிருவேன். இல்லம்மா. வாசிங்க. அம்மா, அவர் இருங்கம்மா. அவர் ரொம்ப பேசணும்னு விருப்பப்படுறாரு போல. வேகமா வந்து நிக்கிறாரு. மரியாதையா முடிங்க, டக்கு முடிங்க. பெருந்தொல்லையா, ஐயோ இதை விட்டு போக மாட்டோம் இல்லையா? பெட்டிக்காரன் சொல்றது கேளுங்க. ஏய், இங்க அம்மா, தலைவி அவர்களே, நம்மளுக்கு வந்து திருந்தவே மாட்டீங்க. ஏமா நீ ஏமா நடந்துக்கிட்டு இருக்க? எதுக்கு தெரியாத பாடிக்கிட்டு இருக்கோம், நந்தவனம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு நாரவர் வந்து சைட்ல வேகமா வந்து நிக்கிறாரு அப்படின்னா அப்ப என்கிட்ட ரொம்ப பேசணும்னு ஆசைப்படுறாருன்னு அர்த்தம். அப்புறம் அவருக்கு சந்திச்சு பேசணும்ல. அப்புறம் நான் தான் தேடுறீங்க. என் உயிரை கொடுத்து கத்துறதுக்காகவா? ஏங்க என்கிட்ட கருமோ? நீங்க சொல்லுங்க, நாரவரை வெளியே விடணுமா இல்ல சும்மா பாடலாமா? நான் வள்ளியம்மா மணி ஆகல இன்னும். வள்ளியம்மா ஆடணுங்கிறவங்கள ஒரு தடவை கை தட்டுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்புமா? ஆறு வந்து நம்மளுக்கு நீங்க வேலையை பாருங்கம்மா. வள்ளியம்மா நந்தவனம் ஆடணுமா வேணாமா? எல்லாம் ஜோர ஒரு தடவை கை தட்டுங்க. பெண்கள் எல்லாம் தட்டுக்குதா? அவ்வளவு பாருமா. நம்ம ஆடுறதுக்கு தாமதம் ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆடலைன்னா காலையில காசு கொடுக்க மாட்டோம். நாடகத்துக்கு எடுக்கிறவங்களையும் உடலூரி குண்டு பள்ளி பாட பிடிக்க வந்த வள்ளி. உடலூரி
கண்மம் மலம் மாயை என்று மும்மலங்களையும் சுட்டறுத்து பசு பதி பாசம் என்னும் பல கோட்பாடுகளை மீண்ட சைவ மார்க்கம் ஒருபுறம் சர்வம் சக்திமயம் சகத் என்று தத்துவவெளி ஆச்சார அனுஷ்டான மந்திர கோட்பாடுகளை மீண்ட சிறிமார்க்கம் ஒருபுறம் இப்படி பல்வேறு மார்க்கங்கள் உலகுரிய ஏற்படுத்தப்பட்டவைகள் உண்மைதான். அத்திரி வஜித்தெழுந்தல் இதாக 10 பிரசாதிபதிகளையும் உற்பத்திக்காக என் தந்தை படைத்த போதும் திருமணத்தை எதிர்த்தும் தந்தையை பகைத்தும் அறிநாமம் பாடிக்கொண்டிருக்கும் இம்மூ உலகம் வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது பத்திய வாழ்வு தேவைய ஜீவன் நல்லதே குறி இசைய நெறி இப்பேற்பட்ட உயர்ந்த மேன்மையான நோக்கங்கள் கொண்டதால் தான் கட்டியம் இல்லாமல் அசுரங்க வாழும் பயங்கர கோட்டையிலும் யாகங்கள் செய்யும் முனிவர்கள் சாலையிலும் ரத்த வண்ணம் பெருக்கெடுத்தோடு யுத்த காலத்திலும் பெண்கள் மட்டும் தனித்து வாழும் கன்னிமாடங்களிலும் எந்த நேரத்திலும் கரணம் இல்லாத காலத்திலும் காரியமற்ற நன்மையிலும் செல்லக்கூடிய பக்தி செல்வன் அடியன் ஒருவன் மட்டும்தான் என்று பல முனிவர்களால் தேவர்களால் போற்றப்பட்டு யாம் என்று ஞான முனிவனை கூறிய கடமைகள் எல்லாம் கருணையோடு ஏற்றி காணப்பண்ணும் நாதாந்த சித்தாந்த முறையோடு சேவித்த ககன மார்க்கமாக வந்து கொண்டிருக்கும் பொழுது கண்டோர் கருத்தை கவரும் கண்ணில் மிகுந்த கண்ணி தமிழகத்தை கண்டேன் கண்டு வள்ளிமலை அருகே வந்துள்ளேன். கை கொண்ட என் கழகத்திற்கு கவலை இல்லாமல் கடமையாற்ற அதோ அந்த அற்புத திணைவனம் ஏதோ ஒரு நோக்கம் என் கண்களுக்கு விருந்தளிக்கின்றது. மா வாழை பலா கமுகு அகில் போன்ற மரங்களும் சூரியனின் வெப்பம் தாக்காமல் சில்லென்று பூத்து காட்சி அளிக்கின்றது. மல்லிகை முல்லை இருவாச்சை செண்பகம் இப்பேற்பட்ட மலர்களும் வாடைகளும் கம்மன்று கமல்கின்றது. இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்காத வரத்தை பெற்றவன் இன்று ஒரு நாளாவது தங்கி போடாமல் என்று என் மனம் தூண்டுகிறது. இருந்தாலும் என் கழகத்துக்கு ஏற்றவாறு நான் ஒரு நாளைக்கு மேல் ஓரிடம் தங்கினால் என் சிரம் 1008. அதே சமீபத்தில் இருள் பார்வை கொண்ட மறு நெஞ்சம் கொண்டவர் மதிப்பீட்டில் நாம் கழகக்காரனாக தோன்றினாலும் எம் கழகத்தின் முடிவு நன்மை தரும் என்பது என் தந்தை வேதநாயகன் சிருஷ்டிகர்த்தா பிரம்மாவின் வாக்கு. அந்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்தை நோக்கி ஒரு போக்காக வந்து கொண்டிருக்கின்றேன். அட 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 என்ன அற்புதமான வனம்! பழுத்த பழம் தேடி பாய்ந்து விரைந்து ஓடி வரும் பசுங்களையும் பச்சை புல்வெளியில் வெடிந்திருக்கும் பனித்துளியும் மேகங்கள் அசைந்தோட மயில்கள் எழுந்தாட எண்ணற்ற ராகங்கள் எந்தனுக்கு தெரியும் என்று கண்ணன் கருங்குயிலும் கவிபாடி கழித்திருக்கும் காட்சியை நான் என்னவென்று சொல்வேன். அல்லவோ வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போகுமா நல்ல குணமதிக்க மாமுரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் கணபதியை கை தொழுத்தற்காக முறைக்காக தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கக்கூடிய அந்த விநாயகனை வினைந்திருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் கணபதியை வணங்கிவிட்டு நாம் நடைக்கு செல்வோம். பார்க்கின்றோம் நல்ல மனமுண்டோ மேலில் உறங்காது பூக்கொண்டு துப்பார் திருமையில் துண்டிக்கையாம் பாதம் தப்பாமல் சார்வார் நமக்கு என்று சொல்லி கிணங்க அந்த பெருமானின் அருளை பெற்று நாம் கதைக்கு செல்வோம். பிள்ளையார் குழி போற்றி எழுதிடுவோம் பெருமினைகளும் இல்லாமல் தொடர்ந்திடுவோம்.